சென்னையில் அரசு ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, அரசு ஊழியர்கள் எந்த இடத்துல உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களோட முக்கிய கோரிக்கைகள் என்னென்ன? தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கடந்த 10ஆம் தேதி முதல் சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக இன்று தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தை முடித்துவிட்டு பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தற்போது டிஎம்எஸ் வளாகத்திற்குள்ளேயே 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் தற்போது பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி முடிந்த பிறகு நேரடியாக அண்ணா சாலை முன்பு அண்ணா சாலை அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 9ஆம் தேதி 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை சுமூக முடிவு எட்டப்படாத காரணத்தினால் இந்த போராட்டம் பல்வேறு கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களது முக்கிய கோரிக்கையாக என்று சொல்லப்படக்கூடிய புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தொகுப்பூதியத்தையும் மதிப்பூதிய முறையையும் ரத்து செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மத்திய அரசுக்கு இணையான அனைத்து படிகள் வழங்குவது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவங்களது போராட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் நேற்று சேப்பாக்கம் எழிலகத்தில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றார்கள். அப்போது காவல்துறைக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு நேற்று இரவே விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் தற்போது தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட இருப்பதாக அரசு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்திற்கு அகில இந்திய அரசு ஊழியர் சங்கமும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதே போல மாநகராட்சியில் ஊழியர்களான செங்கொடி சங்கத்தினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணி, இவர்களோட போராட்டம் தொடர்ந்துட்டு வர நிலையில இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக அரசு சார்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே இவர்கள் போராட்டம் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதா ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருந்தார்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர். அப்போது 9ஆம் தேதி 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த பலனும் இல்லை என்று அரசு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் தற்போது 8வது நாளாக நீடித்து வருகிறது. மேலும் இந்த போராட்டத்தின் போது அவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள் பற்றி அரசினர் செவிசாய்க்க வேண்டும். அதே போல இந்த 9ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த பலனும் அளிக்காத காரணத்தினால் மீண்டும் தமிழக முதல்வர் எங்களோடு அழைத்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து மட்டுமல்லாமல் பல்வேறு கட்ட போராட்டங்களாக இது வெடிக்கும். தற்போது தேர்தல் சமயம் நெருங்கும் வேளையில் இவர்கள் போராட்டம் காரணமாக தேர்தல் வேலைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் கணக்கில் கொண்டு தமிழக முதல்வர் இவரோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணி, உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் அவங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவா இருக்கும்? நேற்று இரவு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவரான தமிழ்ச்செல்வி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது தாலுகா வாரியாக இன்று சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது இவர்கள் தாலுகா வாரியாக தமிழகம் முழுவதும் இந்த சாலை மறியல் போராட்டம் தொடங்கப்பட இருக்கிறது. அதன் முதல் கட்டமாக தேனாம்பேட்டையில் இந்த சாலை மறியல் போராட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த போராட்டத்திற்கு பிறகு இன்று இரவு மீண்டும் மாநில தலைவர் செய்தியாளர்கள் சந்திப்பதாக இருக்கிறது. அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அவர் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பிரமணி, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருமே அரசு ஊழியர்களோட இந்த போராட்டத்தினால பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? அரசு ஊழியர்கள் சாலை மறியல் காரணமாக பொதுமக்கள் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய சாலைகளில் இவர்கள் மறியல் போராட்டம் ஈடுபட காரணத்தினால் போக்குவரத்து பெருமளவு நெரிசல் ஏற்படுகிறது. இது பற்றி காவல்துறையினர் அரசு ஊழியர் சங்கத்தினருக்கு நேரடியாக சென்று அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் நீங்கள் எந்தவித போராட்டம் நடத்த வேண்டாம், மேலும் அரசு அதிகாரிகள் அதாவது தலைமைச் செயலகத்தில் சென்று அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எங்களால் முடிந்த உதவிகள் செய்வோம் என்று காவல்துறை தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டும் பிறகும் கூட அவர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதற்காக அவர்கள் வருந்துவதாகவும் செய்தியாளர்கள் சந்தித்து இன்று தெரிவித்திருக்கிறார்கள். அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட போவதா சொல்லியிருக்காங்க. இதனால தேர்தல் பணிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா?
ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே போல தேர்தல் அரசு ஊழியர்கள் போராட்டம் காரணமாக தேர்தல் பணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அது முற்றிலுமாக கைவிடுவதற்கு அரசு முன்வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு அரசு இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவருக்கு வரவில்லை. அது மட்டுமல்லாமல் எங்க 20 அம்ச கோரிக்கைகள் குறித்து ஒரு செவிசாய்க்காத சூழ்நிலை தான் தமிழக அரசு அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய கோரிக்கைகள் 20 அம்ச கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்க வேண்டும். அதுபோல அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை அவர் ரத்து செய்வதற்கு உறுதியளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்கூட்டியே வைக்கிறார்கள். மேலும் இந்த பேரணி தற்போது தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் அந்த பேரணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணி இன்னும் சிறிது நேரத்தில் முடிந்த பிறகு அண்ணா சாலையில் சென்று அவர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்படும் என்று தெரிகிறது. சுப்பிரமணி, தற்போது எந்த இடத்துல பேரணி நடந்துகிட்டு வருது? தற்போது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் தற்போது தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தற்போது பேரணியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் பேரணி முடிந்த பிறகு அவர்கள் நேரடியாக அண்ணா சாலையில் சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இதற்காக முன்கூட்டியே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் சாலைக்கு வராத வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நுழைவு வாயில்களும் பேரிகார்டு, அதாவது தடுப்பு வேலிகள் மூலமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யாரும் சாலைக்கு செல்லாத பாதுகாப்பு பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது.